ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா சோழனை ஈவினிங்காக என்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உடனே சோழனோ ரொம்ப சந்தோஷமாக நிலாவை பிக்கப் பண்ண அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நிலா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தயங்கி வைக்கப்பட்டு சொல்லிகிட்ருக்காங்க. என்னவா இருக்கும், இவளே முதலையாக என்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு வர சொல்லிட்டு இவ்வளோ வெக்கப்படுறாளே, ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாச்சும் ப்ரப்போஸ் பண்ண போகிறாளா அப்படின்னு சோழன் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அது கிடையாது. நிலா சோழன் கிட்ட பல்பு தான் வாங்குறாங்க. சோழன் நிலா கிட்ட. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சோழன் திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது நிலா, அதை விடுங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு. என்னங்க, முதல்ல ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்னு சோழன் சொல்லுவோம். ஆமாம், ஒரு வேளை கேட்கலாமா வேணாமா அப்படின்னும் திரும்பவும் நிலா அப்படியே அதை மெண்டு முழுங்கி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டாப்பிக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வர சொன்னேன்ல, அது என்னென்னு நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் முதல்ல காயத்ரி கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே சோழனுக்கு அதிர்ச்சி. என்ன இது, நம்மக்கிட்ட ஏதாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ண ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போது காயத்ரி கிட்ட சாரி சொல்கிறா அப்படின்னு. அப்போது திருன்னு முழிக்கிறாங்க சோழன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணது தப்பு தானே, நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் தான் முன்ன மாதிரி எல்லாம் மாறிட்டீங்கல்ல, நான் பண்ணது தப்பு தானே ஒத்துக்குனீங்கல்ல, என்னை வெறுப்பேற்றுறன்ற பேரில் அந்த காயத்ரியே டார்ச்சர் பண்ணிங்கல்ல, பாவம் சின்ன பொண்ணு, உங்களால் எந்த லெவலுக்கு அவள் கஷ்டப்பட்டிருக்கா, அவகிட்ட நீங்கள் ஒரு சாரியாச்சும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், ஏங்க அப்படின்னு திரு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நான் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவும், ஏங்க இதை சொல்ல தான் நீங்கள் வர சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலா சொல்லவும் சோழனால் அதை தடுக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் கார் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு நிலா சொன்ன உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ எங்க உண்மையிலே நீங்கள் இதை சொல்ல தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா, இதை வீட்டிலே சொல்லியிருக்கலாமே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு. முதல்ல நீங்கள் இதை போய் நான் சொன்ன மாதிரி காயத்ரி கிட்ட சாரி கேளுங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எதுக்காக உங்களை வர சொன்னா அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. என்னையோ குழப்புறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோழனுமே டைரெக்டாக காயத்ரியோட வீட்டுக்கு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது காயத்ரியுமே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஆல்ரெடி இவங்க போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது காயத்ரி நிலாவையும் சோழனையும் பார்த்ததும், உள்ளே வாங்க, என்ன சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆச்சா நான் காலேஜ் விட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதுக்காக தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்திருக்கணும், தப்பு தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம். வாங்க உள்ளே வாங்க, ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே உட்காருங்க அப்படின்னு காயத்ரி சொன்ன உடனே, எங்கே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. ஏன் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணலையா அப்படின்னு. இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசாக தலைவலி, சரியாக போயிடும் அப்படின்னு. என்ன ஏதாச்சும் யோசிச்சு டென்ஷனாகவே இருக்கீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னென்னு தெரியல, கோல்டு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் வேற, நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் குடிக்கணும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு வரேன் அப்படின்னு டீ போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் உட்காருங்க காயத்ரி அப்படின்னு. என்ன விஷயம், திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் நிலா சோழனை பார்க்குறாங்க. சோழனை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரி, நான் தான் நிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு. ஏங்க ப்ளீஸுங்க, நான் பேசிடுறேன் அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு சோழன் காயத்ரியை பார்க்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு. சாரி காயத்ரி, நான் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியும். நிலா அதை இப்போ தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. நான் விளையாட்டாக உங்கள் கூட பேசினது நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க. உண்மையிலே நான் பேசினது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை தூண்டியிருந்தேன், அதுவும் என்னுடைய தப்பு தான். அந்த அளவுக்கு நான் உங்களை நம்புற மாதிரி உங்ககிட்ட நிறைய கொஞ்சம் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசிட்டேன், சாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரியுமே.
இல்லை காயத்ரி, அவர் பண்ணது தப்பு, நீ அவரை மன்னிச்சிடன்னு சொன்னாதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா சொல்கிறாங்க. இந்த விஷயம் என்னுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உறுத்திக்கிட்டே இருந்தது, அதனால தான் நான் சோழன்கிட்ட பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. ஓ பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன், நீங்கள் வந்து பேசினதுக்கப்புறமா நான் இப்போது என்னுடைய படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்கிறாங்க. பரவாயில்ல காயத்ரி, ரொம்ப தேங்க்ஸ், என்னை மன்னிச்சிடன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நானும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலாவுக்காக கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சோழன் கேட்கவும் காயத்ரியுமே நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கெல்லாம் நீங்கள் என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பரவாயில்ல, நான் தான் உங்களை தப்பாக எடுத்துக்கிட்டேன் போல இருக்குது, நீங்கள் என்கிட்ட கேஷுவலாக பேசியிருக்கீங்க, லவ் அப்படின்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டு என் பாட்டுக்கு நானே பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. தப்பு என் மேலே தான் இருக்குது காயத்ரி அப்படின்னு சாரி கேட்டுடுறாங்க சோழனுமே. அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சோழன் எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. அப்போது சரியா காயத்ரி, இனிமே நீ உன்னோட கவனம் மட்டும் முழு படிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே அப்படின்னு இங்கே காயத்ரி சொல்லிட்டு இருக்கவும் சரி அப்போது நேரம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா, அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. சரிங்க, ஆனால் ஒரு நிமிஷம், அவர் உண்மையிலே ரொம்ப லக்கி, அவர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அவர் எனக்கு பிடிச்சி போய் தான் நான் அவரை லவ் பண்ணேன், ஆனால் நான் இதை சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் உண்மையிலே ரொம்ப கிரேட்டு, எல்லாரையும் அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வச்சுப்பார், எதையும் மனசில் வச்சுக்காம எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவார், அந்த மாதிரி தான் இப்போ என்கிட்டயும் அவர் நடந்துட்டு இருந்திருக்காரு, அவரோட கேரக்டர் அதுதான், நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவரோட கேரக்டரை அவர் எப்பயும் மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. இல்லை காயத்ரி, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் எல்லா நேரமும் அப்படியே இருக்க முடியாதுல்ல, நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவரோட கேரக்டரை அவர் மாற்றி தானே ஆகணும், எல்லா விதத்துலேயும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி, அப்படி இருந்ததுனால தான் இப்போது நீ அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாகி நீ இப்போ அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வந்திருக்க, ஓகேவா அப்படின்னு நிலா சொல்லவும் புரியுது, ஆனால் அவர் அப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் அவரை லவ் பண்ணேன், உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிக்கலையா அப்படின்னு. இல்லை எனக்கு பிடிக்கல, அவர் அப்படி பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு தான் இப்போ நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நிலா சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா காயத்ரி வந்து அவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. சோழன் அங்கே போய் வெளியில் காராண்ட நின்றுக்கிட்டு பயங்கரமாக கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களே நிலா இப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்து சாரி கேட்க வச்சுட்டாலே, இவ்வளோ அவமானமாக போயிடுச்சு, இந்த பிரச்சனை அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கோன்னு பார்த்தா நிலா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை சோழனுக்கு. அப்போ நிலா வந்த உடனே போகலாமாங்க அப்படின்னு உடனே 2 பேரும் கிளம்பிடுறாங்க. என்னங்க திடீர்னு கூட்டிகிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏன் சாரி கேட்கக்கூடாதுன்னு இருந்தீங்களா? ஆக்சுவலி இதை நீங்களாக தான் வந்து காயத்ரி கிட்ட பேசி சரி பண்ணியிருக்கணும், ஆனால் திரும்பவும் நீங்கள் தனியாக வந்தால் ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், திடீர்னு இந்த யோசனை எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சோழனும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரிங்க என்ன ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பலாம். அங்கே பாருங்கள் சோழன், நான் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு. நேரமும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் நிறைய தப்புகளை பண்ணுறீங்க, குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் நிறைய ப்ராப்ளங்களையும் கொண்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பல்லவன் சின்ன பையன், அவன் புரிஞ்சுக்கிறான், பாண்டியன் அவரும் உங்களோட சின்ன பையன் தான், அவரு கூட கொஞ்சம் பொறுப்பாக இருக்காரு, நீங்கள் ஏங்க அவருக்கு 2 பேருக்கும் அண்ணா இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் பொறுப்பாக இருந்தாக்க நடந்துக்கோங்க. சேர் என்ன பார்த்தீங்களா, உங்களை நீங்களே கெதி அப்படின்னு உங்களுக்காக எவ்வளோ பொறுப்பாக அவர் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிட்ருக்காரு, சின்ன வயசுலேருந்து அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, அவருடைய எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணி உங்களுக்காக இருக்க அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதே மாதிரி குடும்பத்துக்காக அப்படின்னு யோசிச்சு நிறைய விஷயங்களை எது கெட்டது எது சரி அப்படின்னு யோசிச்சு பழக கற்றுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. புரியுதுங்க அப்படின்னு தயங்கிட்டே இருக்காங்க சோழன். புரியுதா அப்படின்னு நிலா தெளிவாக அழுத்தமாக கேட்கவும் சரிங்க அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இனிமேலாச்சு நம்ம ஒழுங்காக இருக்கணும், நிலாவுக்கு நம்ம இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது, அவள் டேரெக்டாகவே வாயை திறந்து சொல்லிட்டா, நாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலாச்சே அவளுடைய மனசு மாறுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதானங்க, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. சரிங்க போகலாம் அப்படின்னு. இல்லை வேறு ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல,
ஒரு சின்ன இஷ்யூ தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டில் சில பிரச்சனைகள் நடந்ததுனால என்னால் சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு. என்னங்க என்னன்னு சொல்லுங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்கவும், அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு, இல்லை என் ஃப்ரெண்ட் திவ்யா இதை பற்றி சொன்னா அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இருக்கல்ல, உங்களுடைய ஃபீலிங்ஸோ இல்லை கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. அது என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, நீங்கள் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. சரிங்க சரி, ஆர்வத்தில் உடனே வந்துடுச்சு, கேரக்டர் டக்குன்னு மாற்றிக்க முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும், சொல்லுங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, என்ன விஷயம்னு சொல்லுங்க நிலா அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு, இல்லை ராகவ் இருக்காருல்ல அப்படின்னு. ஆமாம், அவர் என்ன பண்ணார், ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அவர் என்னை நம்பி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு தெரியுமா. இது வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க எல்லாருமே என்னை விட முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க தான், அவங்க சீனியர், அவங்களுக்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஆனால் நான் வேலைக்கு செஞ்சு சேர்ந்து இப்போ தான் 2-3 மாதம் ஆகுது, அதுக்குள்ளேயே என்னை நம்பி ராகம் இவ்வளோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்ன ராகவ் இப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஆனால் உங்களால் முடியும் நிலா அப்படின்னு சொல்லி ராகவும் அந்த ப்ராஜெக்டை எனக்காக கொடுத்துருக்காரு. அதையுமே நானுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஏங்க உங்களால் முடியாதது என்னங்க இருக்கும், அவர் கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு, உங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் திறமையானவங்க, உங்களுடைய ப்ரில்லியன்ட், நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, இதெல்லாத்தையும் அவர் பார்த்து தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. இது சந்தோஷப்பட விஷயம் தானேங்க, யாருக்குமே கொடுக்காத ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான் சோழன். ஆனால் வந்து திவ்யா வந்து இதில் வந்து ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, அவள் ஏதோ ஒரு இக்கிட்டு வச்சே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறது எனக்கே புரியல அப்படின்னு. அதுதான் சோழன், எப்படி சொல்கிறதுன்னு உங்ககிட்ட தெரியலை அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் ஃப்ரெண்ட் திவ்யா இருந்துக்கிட்டு, என்ன யார் மேலேயும் இல்லாத அக்கறை பாஸ்க்கு உன் மேலே மட்டும் இருக்குது, அவர் என்னமோ உன்னை லவ் பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு திவ்யா சில விஷயங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கா ராகவை பற்றி அப்படின்னு சோழன் கிட்ட சொல்கிறாங்க. சோழனுக்கு இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி, அப்படியே ஸ்டப்புன்னு காரை பிரேக் பிடிச்சிடுறாங்க. நிலா முன்ன போய் பின்னுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ இப்போ சொன்னீங்களே என் காதில் தப்பாக விழுந்துருச்சு போல இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட் திவ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னு. சோழன், அதுதான் நான் சொன்னேன், நான் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு தாட்டும் இல்லை, அவர் கேஷுவலாக தான் என்கிட்ட பழகுறாரு அப்படின்னு. ஆனால் திவ்யா இருக்கால, அவள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கா, ராகவ் என்னை லவ் பண்ணுறாரு போல இருக்குது, யாருக்கும் கொடுக்காத ப்ராஜெக்டை உனக்கு கொடுத்துருக்காருன்னா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் நீ வேணா ராகவை நோட் பண்ணிப்பார், உன்னையவே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு அவர். எனக்கு அப்படி பார்க்கும்போதுமே அப்படி தான் தோணுது சோழன், அவர் என்னையே வந்து பார்த்துட்ருக்காரு, ஒரு வேளை அவர் ப்ரப்போஸ் பண்ணிடுவாரான்னு எனக்கு தோணுது அப்படின்னு நிலா சொன்னவும், இதை கேட்டு சோழன் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாம், இப்போது நீங்கள் இதை என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன என்ன சோழன் இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், என்னுடைய லைஃப்பில் எது நடந்தாலே உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு. ஆஹா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறவங்க கிடையாதே அப்படின்னு. என்னங்க அப்போது ராகவ் லவ் பண்ணால் நீங்களும் அவளை லவ் பண்ண போகிறீங்களா, அவளுக்கு அப்செப்ட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்களா, பர்மிஷன் கேட்குறதுக்காக, இல்லை அவர் டார்ச்சர் பண்ண போகிறாரு அப்படின்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லி வைக்கிறீங்களா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் நான் அதை சால்வ் பண்ணேன் அப்படின்னெல்லாம் வந்து சோழன் கேட்கவும், நிலா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சோழன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்னு. என்ன சோழா, ஒருவேளை நம்மளை வெறுப்பேற்ற அப்படி சொல்கிறாளா, ராகவ் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், லவ் பண்ண போகிறான் அப்படின்னு. அவனை பார்க்கும்போதே அப்படி தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நிலா இந்த கண்ணோட்டத்தில் தான் அவன் பார்த்துட்ருக்கானா, அப்போது கூடிய சீக்கிரத்திலே நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவன் நினச்சிட்ருக்கான். இல்லைங்க, அது மட்டும் எப்பயுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சோழன் யோசிச்சுக்கிட்டே கத்திடுறாரு. அப்போது என்ன சோழன், என்ன நடக்காது அப்படின்னு. ஏங்க அவர் அந்த மாதிரி தாட்டில் இருக்காருன்னு உங்களோட ஃப்ரெண்ட் திவ்யா ஏதோ வச்சு தேவையில்லாம உளறி வச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, நீங்கள் அந்த விஷயத்த ஆஃபீஸில் சொல்லலையா, சொல்லியிருப்பீங்கள்ல, அதனால அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நிலா கிட்ட சோழன் சொல்லவும், அப்போ தான் நிலா திருன்னு முடிக்கிறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு. இல்லை சோழன், நான் என்னோடய ஆஃபீஸ்லலாம் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லலை, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு எங்கள் நிலா கேட்கவும் சோழனுக்கு அதிர்ச்சி. அப்போது நீங்கள் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயத்த
ஆஃபீஸில் சொல்லாதனால தான் ராகவ் இந்த மாதிரி உங்களை தாட்டில் நினச்சிட்ருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எனக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை அந்த கண்ணோட்டத்தில் ராகவ் பார்க்க மாட்டார்ல்ல. நீங்கள் ஏங்க இதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் திரும்பி கூட உங்களை பார்க்க மாட்டார். இதுவே போதுமே. அவர் அப்படி நினைக்கிறாரு, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், எதுக்காக இது என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் வந்து கேட்டுட்ருக்காங்க நிலா கிட்ட. நிலாவுக்கு என்ன ஒரு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்காக இது சோழன்கிட்ட நாம் சொல்லணும்னு நினச்சதும் புரியல. பட்டுன்னு அவங்களுடைய மனசில் தோணுச்சு. சோழன்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டாங்க. சோழனுமே இந்த வரவை தாட்டில் நினச்சிட்டு நிலா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சோழன், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மற்றபடி என்னை எதுவும் கேட்காதீங்க. ராகவ் என்னை லவ் பண்ணால் ஏன் நான் அவரை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நிலா சொல்லவும் இங்கே சோழனுக்கு பயங்கர கிடப்பு. அது எப்படிங்க முடியும் அப்படின்னு. ஓ, அதுக்கு தான் நீங்கள் அப்போ என்னை கசின்னு அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்களா? நீங்கள் அப்படியே என்ன சொன்னதுனால தான் ஆஃபீஸில் உங்களை வந்து அவர் அப்படியே வந்து ப்ரப்போஸ் பண்ண பார்த்துட்ருக்காரு. சரிங்க, நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரி டிவோர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் ராகவை அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதை அப்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ போகிறீங்களா? ஏதாச்சும் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த மட்டும் எனக்கு ஏங்க சொல்கிறீங்க? ஓ, நான் உங்களை வெறுப்பேற்றின மாதிரி நீங்கள் என்ன வெறுப்பேற்றணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரிட்டன் கேள்வி கேட்கவோ, அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நான் அப்படி வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் தான் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கீங்க. தோ காலையில் கூட நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு. என்ன காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரொம்ப நடிக்காதீங்க. இப்படி உங்களுக்கே என் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை தாண்டி நீங்களே எல்லா பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டு ரொம்ப ஜொல்லு விட்டு வளைஞ்சிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது ஏன் நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு நிலா கேட்கவும், என்னங்க நான் பண்ணுறதே இப்போ தப்புன்னு என்னை கண்டித்து என்னை திட்டுனீங்க, காயத்ரிக்கிட்டே இப்போ தான் சாரி கேட்க சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்படி இருக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னு. தெரியுதுல்ல, அப்போ உங்களுக்கு கடுப்பாகுதுல்ல. அப்போ நான் இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுத்தால் உங்களுக்கு என்ன? நான் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறீங்களா? வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் சோழன் வீட்டுக்கு திருப்பிட்டு வராரு காரை. அதுக்கப்புறம் வீட்டில் விட்டு உடனே நிலா இறங்கி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சோழனுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. என்னது இது? அப்போ இவ எங்கிட்ட விஷயத்த சொல்லாமே இருக்கலாமே, அவர் லவ் பண்ணுறாரு, அவர் லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளையும் திட்டிட்டு போகிறா. இவளோட கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியலையே. அப்போது நான் இவளுக்கு தேவையில்லையா? அப்போ நான் பண்ணுறது தப்புனப்போ அப்படி ஒரு விஷயத்த பண்ணால்னா அவள் பண்ணுறதும் தப்பு தானே? இல்லை, இந்த விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அந்த ராகவை நிலா கூட சேரவே விடக்கூடாது. நிலாவுக்கு அவன் ப்ரப்போஸே பண்ணக்கூடாது. எனக்கு மட்டும்தான் நிலா அப்படி அவளுடைய மனசில் என்னையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் நிலாவுடைய மனசில் இருந்துச்சுன்னா அதை மாற்றணும். முதல்ல ராகவ் கிட்டே நம்ம பேசணும். அப்போ தான் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் தான் ராகவ் விட்டுட்டு போவான். எப்படியும் நிலா சொல்ல மாட்டா, இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டா, நாமளே தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சோழன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.